சொல்லு தங்கச்சி. அண்ணா நாளையில இருந்து புரட்டாசி மாசம் வர ஸ்டார்ட் ஆகுதுண்ணே. இனிமேலுக்கு ஒரு மாசத்துக்கு நான்வெஜ்ஜே சாப்பிட முடியாதுண்ணே. தங்கச்சி நீ ஒன்றும் கவலையப்படாத. எனக்கு இந்த விஷயம் நேத்தியே தெரியும். அதனால தான் காலையிலே போயிட்டு அண்ணன் கறி வாங்கிட்டு வந்து அம்மாட்ட சிக்கன் சமைக்க சொல்லியிருக்கேன். அப்படியா? இது ஒன்னே போய் சாப்பிடுறேன். உனக்கு பிடிச்ச சிக்கன் வரலாம் இருக்கு, சாப்பிடு. அண்ணா எனக்கு பிடிச்ச சிக்கன் வரல, அம்மா ரொம்ப காரமா செஞ்சிருக்காங்கண்ணே. உனக்கே தெரியும்ல நான் தொட்டுக்க இருந்தாலும் சாப்பிடுவேன்ட்டு. அதனாலதான் சாப்பிடாம வெளில வந்துட்டேன். தங்கச்சி நீ ஒன்றும் கவலையப்படாத. சாப்பிட்டுட்டு செரிக்கிறதுக்கு போய் சாவனை போயிட்டு வா. அதுக்குள்ள அண்ணா உனக்கு அந்த சிக்கனை காரமே இல்லாம செஞ்சு வைக்கிறேன். ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி விட்டு அதுக்கு மேல 2 முட்டையை உடைச்சு ஊத்தி முட்டையை கிண்டி விட்டு பொரிச்சதுக்கு அப்புறம் அது மேல அம்மா செஞ்ச காரமான சிக்கனை போட்டு நல்லா பரட்டி விட்டா உரப்பே இல்லாம சிக்கன் வறுவல் ரெடி. தங்கச்சி இந்தா உரப்பே இல்லாம சிக்கன் வறுவல். உரப்பே இல்லாம டேஸ்ட் வேற மாதிரி இருக்குதா?